الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த உலகம் படைக்கப்பட்ட வரலாற்றை பேசுவதை போன்று, சுவர்க்கம் நரகம் இரண்டும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசுவதை போன்று, சுவர்க்கம் படைக்கப்பட்ட நேரத்தில் சுவர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், சுவர்க்கத்தில் இருந்தவர்கள், உலக வாழ்வு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னால் சுவர்க்கத்துடைய வாழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், எதன் மூலமாக படைக்கப்பட்டார்கள் என்று மலக்குமார்களுடைய வாழ்க்கை குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. ஜின்களை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அதே நேரத்தில் மனித இனத்தின் ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அம்மையார் அவர்களும் படைக்கப்பட்ட வரலாற்றை அல் குர்ஆன் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே சுவர்க்கத்தில் மனிதனுடைய வாழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், சுவர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் என்ற செய்திகளை குர்ஆன் பேசக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பற்றி, அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். இப்லீஸும் சுவர்க்கத்தில் வாழ்ந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்பமும் சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு பேர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ், இந்த இரண்டு பேர்களுடைய பெயர் குர்ஆனில் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு பேர்களை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு பேர்களும் செய்த இரண்டு தப்புக்களை, குற்றங்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. அவர்கள் இருவரும் செய்த அந்த குற்றத்தையும் தப்பையும் தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கிறான். இப்லீஸ் என்ன தப்பு செய்தான், என்ன தவறு செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்துக்கு முன்னால் என்ன தப்பு செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள் என்பதைத்தான் குர்ஆனில் பல சூறாக்களில், சூரத்துல் பக்ராவாக இருக்கலாம், சூரத்துல் அராஃபாக இருக்கலாம், பல சூறாக்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே இரண்டு பேர்களும் தப்பு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு என்ற அடிப்படையில் குறையுள்ளவர்கள்,
2 பேர்களும் தப்பு செய்தார்கள். என்ன தப்பு? இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தடுத்ததை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தடைக்கு மாற்றம் செய்தார்கள். ஏவல், தடை. இப்லீஸுக்கு ஏவப்பட்டது சுஜூது லி ஆதம், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் அல்லாஹ் சொன்னது லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நினைத்ததை சாப்பிடுங்கள், நினைத்த பிரகாரம் வாழுங்கள், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. இப்லீஸ் ஏவப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் தடுக்கப்பட்டார்கள். ஏவல், தடை. கண்ணியமானவர்களே, ஆனா இந்த 2 பேர்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? 2 பேர்களும் தப்பு செய்தார்கள், தவறு செய்தார்கள். ஆனால் அந்த 2 பேர்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்லீஸையும் அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் வித்தியாசமாக பேசுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பல இடங்களில் புகழ்ந்து பேசுகின்றான். இப்லீஸை அல்லாஹ் கேவலமாக, இழிவாக அவனை கேவலப்படுத்தி பேசுகின்றான். என்ன காரணம் சகோதரர்களே? 2 பேர்களும் தப்பு செய்தார்கள், 2 பேர்களும் தவறு செய்தார்கள். இப்லீஸ் செய்த தவறை நியாயப்படுத்தினான். சில வேளை அவன் செய்த தப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால், நான் செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். செய்த தவறை இப்லீஸ் நியாயப்படுத்தினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள், நியாயப்படுத்தவில்லை, சமாளிக்கவில்லை. நான் செஞ்சது சரிதானே, நான் இதனாலதான் சாப்பிட்டேன். இப்லீஸ் எனக்கு சொன்னா இந்த மரத்தை நீங்க இந்த கனியை சாப்பிட்டா உங்களுக்கு மரணம் ஏற்படாது, உங்களுக்கு நோய் ஏற்படாது, உங்களுக்கு பசியே வராது, இப்படி சொன்னதாலதான் சாப்பிட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் அவங்க சொல்லல, செஞ்ச தவற நியாயப்படுத்தல. ஆனா இப்லீஸ் என்ன சொன்னா? அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக் அன் தஸ்ஜுத லிமா خلقت بيدي. இப்லீஸ், என்னுடைய கையால் படைத்த கண்ணியமான படைப்பு ஆதம், அந்த மனிதன், அவருக்கு நீ ஏன் சுஜூது செய்யல? ஏன் நீ சுஜூது செய்யல? என்ன காரணம்? அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸ் இடத்துல. இப்லீஸ் என்ன சொன்னா? خلقتني من نار وخلقته من طين. خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணினால் படைத்திருக்கிறாய், மண்ணை விட நெருப்பு சிறந்தது. அது இப்லீசுடைய சிந்தனை, அவனுடைய கருத்து. நான் உயர்ந்தவன், மண் தாழ்ந்தது, நெருப்பு உயர்ந்தது, நான் உயர்ந்தவன், மனிதன் தாழ்ந்த மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியான என்னை விட தாழ்ந்தவனுக்கு நான் சுஜூத் செய்ய வேண்டுமா? செய்ததே தப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததே தப்பு. தப்பை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துகின்றான். அதனாலதான் அல்லாஹு தஆலா ரஜீம், சபிக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன், இழிவுபடுத்தப்பட்டவன், கேவலப்படுத்தப்பட்டவன் என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனில் ஷைத்தானை சபித்திருக்கிறான், செய்த தவறை நியாயப்படுத்திய காரணத்தினால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்தார்கள், வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள், அதுவும் தப்புதான். ஆனா கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, தப்பை செய்துவிட்டு செய்த தப்பை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நியாயப்படுத்தவில்லை, மாறாக வருந்தினார்கள், கவலைப்பட்டார்கள், தவறை ஏற்றுக்கொண்டார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு நீ தடுத்ததை செய்து, உனக்கு மாற்றம் செய்து நாம் எமக்கே அநியாயம் செய்து கொண்டோம். தப்பை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த சம்பவத்தின் ஊடாக நமக்கு உணர்த்தக்கூடிய விடயம் என்னவென்றால், மனிதன் தப்பு செய்யக்கூடியவன், செய்யக்கூடிய தப்பை மனிதன் நியாயப்படுத்தக்கூடியவனாக இருக்கக்கூடாது. வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், மனிதன் ஒரு தப்பை செய்தால், தவறை செய்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இல்லை, அவன் விவாதிக்க கூடியவனாக,
தன்னை நியாயப்படுத்தக்கூடியவனாக, நான் செய்ததுதான் சரி என்று பேசக்கூடியவனாக, சமாளிக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தப்பை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் மன்னித்தான். இப்லீஸ் தவறை செய்து தவறை இன்னும் 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 நியாயப்படுத்துகின்றான், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் பேசக்கூடிய சம்பவம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபனாக இருந்த நேரத்திலே, நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் குர்ஆன் பேசக்கூடிய ஒரு சம்பவம். 2 பேர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹாதா மின் ஷியாத்திஹி வ ஹாதா மின் அதுவி. 2 பேர்களும் யாரு? ஒருவர் கிப்தி, மற்றவர் சிப்தி. கிப்தி என்பவர் அது ஃபிரௌனுடைய அவனுடைய கூட்டத்தை சார்ந்தவர். சிப்தி என்று சொல்லக்கூடியவர்கள் வரலாற்றிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய அந்த கிளையார்களை கோத்திரத்தை சார்ந்தவர்கள். 2 பேர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய படையைச் சேர்ந்த ஒருவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படையைச் சேர்ந்த இன்னும் ஒருவன். 2 பேர்களும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சண்டையை விளக்குவதற்காக வருகிறார்கள். வருகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. ஃபிரௌனுடைய படையைச் சேர்ந்தவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறைகிறார்கள். அந்த அறை பட்டவுடன் அவன் இறந்து விடுகிறான், செத்து விடுகின்றான். தப்பாக தவறாக அறைந்த அறையில் அறையப்பட்டவன் இறந்து விடுகிறான். அவன் யார்? ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், ஃபிரௌனுடைய படையை சேர்ந்தவன். கண்ணியமானவர்களே, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஃபிரௌன் என்னை கொண்டு விடுவான் என்ற பயம் ஏற்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். பிறகு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது, நபியாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஃபிரௌனை சந்திக்க வேண்டும். எந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறானோ அந்த ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே வருகிறார்கள். வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன், சூரா ஷுஆராவில் அல்லாஹ் இதை குர்ஆனில் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் ஃபிரௌன் சொல்கிறான், ஃபஅல்த ஃபஅலதக அல்லதி ஃபஅல்த வ அன்த மினல் காஃபிரீன். மூசா, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இப்ப எனக்கிட்ட வந்து அல்லாஹ்வை பத்தி பேச வாரீங்களா? வாலிப பருவத்தில் தெரியாம நடந்த ஒரு கொலை. ஃபிரௌன் சொல்றான், நீ அல்லாஹ்வை பத்தி என்னிடத்துல பேச வாராய்? ஃபஅல்த ஃபஅலதக அல்லதி ஃபஅல்த, செய்யற வேலையெல்லாம் செஞ்சிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்குது, எப்பயோ ஒரு நாள் நான் வாலிபனாக இருந்த நேரத்தில், நான் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால ஒருவனுக்கு அறப்பட்டவன் செத்துட்டான், அதைத்தான் ஃபிரௌனுக்கு சொல்றான், அதை வச்சு குத்தி பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இல்ல, அது அந்த காலம், அது வேற, அதை பத்தி உனக்கு பேச உரிமையில, இப்ப நான் நபியாக இருக்கிறேன், அதை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ எத்தனையோ கொலை செஞ்சிருக்கிறாய், எத்தனையோ சிறுவர்களை கொண்டிருக்கிறாய், எத்தனையோ நல்லவர்களை கொண்டிருக்கிறாய். நான் செஞ்சது சரி, அது அது அந்த காலம், அது நுபுவத்துக்கு முன்னால. அப்படி சொல்லல. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொண்ட ஒரு கொலைகாரன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், நீங்க முந்தி ஒரு கொலை செஞ்ச ஆள் தானே. நியாயப்படுத்தல மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? கால ஃபஅல்துஹா இதன், நான் செஞ்சேன்டா. நியாயப்படுத்தல, தன்னை நியாயப்படுத்தல, சமாளிக்கல. ஃபஅல்துஹா இதன், நான் செஞ்சிட்டேன். வஅன மினல் ضالين, நான் ஒண்ணு மாதிரி வேணுமென்றே கொல்லல்ல, தெரியாம நடந்துட்டு, தெரியாம செஞ்சிட்டேன். கண்ணியமானவர்கள், எப்படியோ இருந்தாலும் தவறு சொல்லப்படுகின்ற போது அந்த தவறை நான் செய்தவன் தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்தாமல் நான் செய்தது தப்புத்தான், தவறுதான் என்று தப்பை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அதை பேசக்கூடிய நேரத்தில் கூட குர்ஆன் சொல்கிறது, எப்படி ஃபிரௌனுக்கு முன்னால், சண்டாளன் ஃபிரௌனுக்கு முன்னால்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு தவறு சொல்லப்படுகின்ற போது அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போன்று எந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபருக்கு அடித்தார்களோ தாக்கினார்களோ அதே நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் பெற்று விட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த நபருக்கு அடிச்சவுடன் அவன் இறந்தவுடன் சொன்னார்கள், ஹாதா மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தூண்டுதலால் இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன். நியாயப்படுத்தல. ஏண்ட ஊராளுக்கு இவன் அடிக்க வாரான், ஏண்ட டீம் ஏண்ட பார்ட்டிக்கு இவன் அடிக்க வாரான், ஏண்ட குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு அடிக்க வந்ததாலதான் அடிச்சன், விளக்கப்படதான் பட்டுச்சு, அப்படி எல்லாம் சொல்லல. தவறை ஏற்றுக்கொண்டாங்க. சொன்னாங்க கால ஹாதா மின் அமலி ஷைத்தான். சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இது ஷைத்தானுடைய செயலால் எனக்கு கோபம் வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன். இன்னஹு அதுவும் முபில்லும் முபீன், ஷைத்தான் மனிதர்களுடைய தெளிவான விரோதியாக இருக்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் அநியாயம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் அநியாயமாக என்னால் ஒரு உசுறு வைத்து என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஃபகஃபரலா, குர்ஆன் பேசுது, தவறை ஏற்றுக்கொண்டாங்க, தவறை நியாயப்படுத்தல, நான் செஞ்சதுதான் சரி, நான் செய்யறது மட்டும்தான் சரி என்று தன்னை நியாயப்படுத்தவில்லை. நான் தப்பு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஃபகஃபரலா, அதனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். குர்ஆன் அவர்களை பற்றி பேசுகிறது. சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பால் அடைஞ்ச ஒரு கிணத்துல வீசினவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நானாமார்கள், சகோதரர்கள். குர்ஆன் அதை விரிவாக பேசுது. பிற்காலத்தில் கண்ணியமானவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிறைச்சாலையில இருந்து அநியாயமாக எந்த குற்றமும் செய்யாம சிறைச்சாலையில இருந்து சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 7 வருஷத்தை கழிச்சிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை பெற்று எகிப்துடைய ஒரு பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்படுறாங்க. குர்ஆன் பேசக்கூடிய ஒரு சம்பவம். கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10 சகோதரர்கள், புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய 11வது சகோதரனை தவிர ஏனைய 10 சகோதரர்களும் வறுமையினால் சோதிக்கப்படுகிறார்கள். வறுமையினால் சோதிக்கப்பட்டு, பஞ்சத்தினால் சோதிக்கப்பட்டு, பலஸ்தீனத்தில் இருந்து அவர்கள் எல்லோரும் எகிப்துக்கு வராங்க. அந்த காலத்தில் எகிப்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலத்தில் மிகவும் மறுமலர்ச்சி அடைந்த ஒரு நாடாக, செழிப்படைந்த ஒரு நாடாக இருந்தது. பலஸ்தீனத்தில் இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10 ஆண் குழந்தைகளும் வறுமையினால் பாதிக்கப்பட்டு, பொருளாதார நெருக்கடி, வறுமை, எகிப்துக்கு வாராங்க உதவி தேடி. அவங்களுக்கு தெரியாது எகிப்து ஆட்சி செய்யறது நாங்க கிணத்துல தூக்கி போட்ட, நாங்க வீசின, வானாம் என்று துரத்தின எங்கட சகோதரன் தான் என்று அவர்களுக்கு தெரியாது. பலஸ்தீனத்தில் இருந்து எகிப்துக்கு வருகிறார்கள். குர்ஆன் பேசக்கூடிய சம்பவம். கண்ணியமானவர்களே, வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல உதவி தேடுறாங்க. தஸத்தக் அலைனா இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன், எங்களுக்கு நீங்க சதக்கா தாங்க, கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், பலஸ்தீனத்திலிருந்து வந்திருக்கிறோம், வறுமையோடு வந்திருக்கிறோம், உணவு நெருக்கடியோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு சதக்கா தாங்க, உதவி செய்யுங்க. கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் காண்றாங்க. இந்த 10 பேரும் தான் எனக்கு அநியாயம் செய்தவர்கள். சின்ன வயசுல நான் ஒரு பாலகன் என்று கூட பார்க்காம கிணத்துல வீசினவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பழி வாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சதுக்கு பின்னால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வந்த 10 சகோதரர்களுக்கும் அடையாளம் காண்றாங்க. 10 சகோதரர்களும் இப்போது ஆட்சி செய்யக்கூடியவர், எங்களுக்கு உதவி செய்தவர் எங்களுடைய சகோதரர் யூசுப். காலு அஇன்னக லஅன்த யூசுப், கேக்குறாங்க, நீங்களா யூசுப், நீங்களா யூசுப்? பல வருடங்களுக்கு பின்னால சந்திச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கால அன யூசுப் வ ஹாதா அகி,
ஆம், நான் தான் யூசுப். எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்னுடைய ஒரே தாய்க்கு பிறந்த என்னுடைய சகோதரன் புன்யாமீன். அது மன் அல்லாஹு அலைனா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க பொறாமப்பட்டு எங்களை ஒதுக்கினீங்க, சகோதரன் கூட பார்க்காம எங்களை துரத்தினீங்க, எங்களை வீட்டை விட்டு விரட்டினீங்க, எங்களை கிணத்துல கொண்டு போய் போட்டீங்க, எங்களுக்கு அநியாயம் செஞ்சீங்க. ஆனா அது மன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செஞ்சிட்டான், அல்லாஹ் எங்களை கைவிடல என்று சொல்லிட்டு அதை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர் சொன்னாங்க, காலு தல்லாஹ் லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் எங்களை விட உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறான், எங்களை ஏழைகளாக மாற்றிவிட்டான். நாங்க 10 பேர், 10 ஆண்கள், 10 வாலிபர்கள், ஒரு நபியுடைய பிள்ளைகள். அல்லாஹ் எங்களை வறுமையை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான், நெருக்கடியில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்து விட்டான். ஆனா அல்லாஹ் உன்ன யூசுப் உங்களை அல்லாஹ் உயர்த்திட்டான் சொல்லிட்டு கண்ணியமானவர்கள் என்ன சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வாராங்க, என்ன ஒரு காலத்துல நீங்க தான் என்ன அநியாயமாக பால் அடைஞ்ச கிணத்துல கொண்டு போயிட்டு வீசினீங்க, அதனாலதான் விபச்சார குற்றத்துக்கு ஆளானேன், அதனாலதான் சிறைச்சாலைக்கு போனேன், அதனாலதான் நான் ஒரு குற்றமானவன் என்று மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதைத்தான் சகோதரர்கள் உணர்த்தினார்கள். அந்த நேரத்தில் கூட கண்ணியமானவர்களை பல வருடங்களுக்கு பின்னால் அந்த சகோதரர்கள் சொல்லல, அதை விட்டு போடுங்கப்பா, அது நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், அதெல்லாம் இப்ப பேசவானாம், பலச பேசவானாம் என்று சொல்லல. அப்பையும் கூட அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்க தப்பு செஞ்சிருக்கிறோம், நியாயப்படுத்தல, அது சின்ன வயசுல நாங்க செஞ்சது, 40 வருஷத்துக்கு போறோம் அதை பேசுறீங்களே என்று அந்த சகோதரர்கள் சொல்லி மழுப்பிட்டு சமாளிச்சுட்டு போகல. நாங்க செஞ்சது தப்புத்தான் என்று தப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டதை போன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டதை போன்று தப்பை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா நீண்ட ஒரு சம்பவத்தை பேசுகிறான். நீண்ட சம்பவம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான யுத்தம், தபூக் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக தூரமான பிரயாணம் செய்தது அந்த தபூக் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு தான். அதைவிட அதிகமான தூர பிரயாணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யவில்லை. இந்த யுத்தத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பேசக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முக்கியமாக பேசுவது சூரா தௌபால் அல்லாஹ் பேசுறான். அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டத்தில் ஒரு சில சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 3 சஹாபாக்கள், அந்த 3 பேரையும் அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களோட பேரை சொல்லாம 3 பேர்களை குறிப்பாக அல்லாஹ் பேசுகிறான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, முஸ்லிம்களில் முஃமின்களில் 3 சஹாபாக்கள் எந்த காரணமும் இல்லாமல், நியாயமான காரணம் இல்லாமல், யுத்தத்துக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான நியாயமான காரணம் இல்லாமல் வேணுமென்றே யுத்தத்துக்கு போகாத 3 பேர்கள் குர்ஆன் பேசியிருக்கிறாங்க. யாரு? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முராரத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு. முக்கியமான 3 சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, இந்த 3 சஹாபாக்களும் யுத்தத்துக்கு போகல, போகிறதுக்கு தகுதியானவங்க, ஆனா போகல. யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால குர்ஆன் பேசுது, அவங்களோட விஷயத்துல குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அருளப்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால முனாஃபிகீன்கள் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயும் காரணங்களை சொன்னாங்க, யுத்தத்துக்கு பின்னாலேயும் காரணங்களை சொல்லி தப்பிக்கொண்டாங்க. பொய் காரணங்கள். கண்ணியமானவர்களே, இதுல இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு கவிஞரும் தான், அதே நேரத்திலே நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், பேச்சால எதையும் சாதிப்பாரு. அவரே சொல்றாரு, நான் எதையும் என் பேச்சால சாதிப்பேன், எனக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு பேச்சாற்றலை தந்திருக்கிறான். குற்றம் செஞ்ச நான் குற்றம் இல்லை என்று சொல்லி பேச்சில நான் பேசி தப்பிடுவேன், அப்படிப்பட்டவன். ஆனா கண்ணியமானவர்களே, இவரு யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் நபி அவங்க வாராங்க. வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வாராங்க.
வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் எனக்கு நிறைய பேச்சாற்றலை தந்திருக்கிறான். நான் பேசி சமாளிச்சிருவேன். நான் செஞ்ச தப்பையும் என் பேச்சால என் அறிவால நான் நியாயப்படுத்துவேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், பேச்சாற்றல் அறிவை தந்திருக்கிறான். ஆனா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால நீங்க இல்லாம இந்த விஷயத்தில் வேறு யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் என்னுடைய பேச்சை நான் முன்வைத்து நான் குற்றம் செய்யவில்லை என்று என்னை நான் நியாயப்படுத்தியிருப்பேன். ஆனா உங்களுக்கு முன்னால பொய் காரணங்களை சொல்றதுக்கு என்னுடைய மனம் இடம் கொடுக்குதில்லை. எனக்கு பேச்சாற்றல் இருக்குது, பொய் சொல்லி தப்பிக்கொள்ளேனும். நான் வராததுக்கு காரணம் இதுதான் என்று வேற காரணத்தை சொல்லி அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்த அந்த பாவம், அந்த குற்றம், அந்த குறையை விட்டும் நான் என்னை தப்பித்துக் கொள்ளலாம். நான் நிரூபராதி என்று சொல்லலாம், சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு முன்னால் நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொன்னால் அல்லாஹ் அதை உங்களுக்கு உணர்த்துவான். அதனால் உண்மையை சொல்கிறேன், எந்த காரணமும் இல்லாமல் தான் நான் அந்த யுத்தத்துக்கு வரவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا. சில பேர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நன்மைகளை செய்வதை போன்று சில தப்புக்களையும் செய்வார்கள். ஆனா செய்யக்கூடிய தப்பை நியாயப்படுத்த மாட்டார்கள். اعترفوا بذنوبهم, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னாலும் அடியார்களுக்கு முன்னாலும், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா தப்பு செஞ்சா நான் தப்பு செஞ்சவன் என்று தப்பை சொல்வார்களே தவிர செய்த தப்பை நியாயப்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அந்த சஹாபியை பெருமையாக பேசுகின்றான். நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனிலே அந்த சஹாபி அல்லாஹ் உயர்த்தி பேசுகின்றான். தப்பு செய்தவரை, அவர் செய்த ஒரு தப்பு கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனில் அவருடைய கண்ணியம் பேசப்படக்கூடிய அளவுக்கு மாற்றியது. சில தப்புக்கள் நாம் செய்யக்கூடிய சில தப்புக்கள் எங்களை உயர்த்தும். எப்படியான தப்பு? தப்பை செஞ்சதுக்கு பின்னால அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தப்பு. இந்த சஹாபி தப்பு செய்தார்கள், தப்பை ஏற்றுக்கொண்டார்கள், நியாயப்படுத்தவில்லை தன்னை. அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களை உயர்த்தி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அதே யுத்தத்தில் ஜத் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், ஜத் இப்னு கைஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்களை தயார் செய்யும் போது ஜத் இப்னு கைஸ் தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்தியவன் நபியிடத்துல வந்து சொல்றான், யுத்தத்துக்கு போகாம இருக்கிறது ஒரு குற்றம், நபியுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், போக தகுதியானவன். நபியிடத்துல வந்து சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதல்லி வலா தஃப்தின்னி, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி தாங்க. தகுதி இருந்து கலந்து கொள்ளாம இருக்கிறது பாவம், ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்து சொல்றான், இந்த யுத்தத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. என்ன காரணம் என்றா வலா தஃப்தின்னி, அவர் சொல்றான், நான் இந்த பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக், பொம்பளை விஷயத்துல நான் வீக். நாங்க தபூக்குக்கு போறோம், யூதர்களோட யுத்தம் நடக்க போகுது, ரோமர்களோட யுத்தம் நடக்க போகுது, ரோமர்களுடைய பெண்கள் அழகானவர்கள், யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது சில நேரத்தில் நான் பெண்களை பார்த்தால் என்னுடைய சிந்தனை சிதறிவிடும், வேற வேற யோசனைகள் வந்துவிடும், யுத்தம் நடக்காது, என் சிந்தனை மாறிடும். அப்ப நான் வாரத்துல வேலை இல்லை, நான் வந்து பிரயோசனம் இல்லை, எனக்கு அனுமதி தாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனுமதியை பெற்றவன் சும்மா இருக்கல்ல. இப்ப சஹாபாக்களை குழப்புறான் முனாஃபிக், சஹாபாக்களை குழப்புறான். சஹாபாக்கிட்ட வந்து சொல்றான், யுத்தத்துக்கு போக வானாம் என்றா சஹாபாக்கள் யாரும் அவன் பேச்சை கேட்க மாட்டாங்க. என்ன சொல்றான்? செய்ததே ஒரு தப்பு, பொய் காரணத்தை சொல்லி யுத்தத்துக்கு போகாம இருந்தது ஒரு தப்பு, மற்றவர்களையும் தடுக்கிறான். எப்படி தடுக்கிறான்? லா தன்ஃபிரு ஃபில் ஹர், நீங்க இந்த சூடு காலத்துல, உஷ்ணமான காலத்துல வெளியே போகவான், ஆபத்து. சூடு காலமே யுத்தத்துக்கு போவான மட்டும் சொல்லல, சூடு காலத்துல நீங்க வெளியே போகணும், வீட்டுக்குள்ள இருங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்கள், யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆனை திறக்கிறான், வமின்ஹும் மை யகூலு லல்லி வலா தஃப்தின்னி அலா ஃபில் ஃபித்னதி ஸகது. அல்லாஹ் சொல்றான்,
சில பேர் நபியே உங்களிடத்துல வந்து தன்னை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் காரணங்களை சொல்லுவாங்க. நாங்க ஃபித்னால மாட்டிடுவோம், பெண்களோட ஃபித்னா பொல்லாதது, அந்த ஃபித்னாவுக்காக நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்று சில பேர் சொல்லுவாங்க. அவங்கள நம்பவானா, அவங்க நரகவாசிகள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, லா தன்ஃபிரு ஃபில் அர், காரணம் சொல்லுவாங்க, பொய்யான காரணங்கள், தன்னை நியாயப்படுத்துவாங்க. இது சூடு காலம், இப்ப வெளியே போறதா, இப்ப யுத்தம் செய்யறதா என்று காரணத்தை சொல்லி தாம் செய்யக்கூடிய தப்புக்களை நியாயப்படுத்துவாங்க. குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்க சொல்லுங்க, நரகத்துடைய நெருப்பு இதைவிட பயங்கரமானது. கனிமானவனே, குர்ஆன் பேசுது, மனிதன் தப்பு செய்யக்கூடியவன், அது பாவமாக இருந்தா அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு தப்பு செய்தவன், பாவம் செய்தவன் என்று பாவத்தை ஏற்றுக்கொள்றது, தன்னை நியாயப்படுத்தாம காரணங்களை சொல்லாம நான் தப்பு செய்திருக்கிறேன் என்று சொல்றதே அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு காரணமாக மாறுகிறது. சையதுல் இஸ்திக்ஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த சையதுல் இஸ்திக்ஃபார் நீண்ட வார்த்தைகள், நீண்ட வரிகள். அதுல முக்கியமான 2 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவது என்ன? அபூ உலக பினிஅமதிக அலைய, யா அல்லாஹ் எனக்கு நீ செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அனைத்துமே உன்னின் மூலமாக, உன் தரப்பினால் எனக்கு வழங்கப்பட்டவை. இரண்டாவது அபூ உலக பிதம்பி, யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்றேன், நான் நியாயப்படுத்த மாட்டேன், நான் பாவி, நான் பாவம் செய்யக்கூடியவன், தப்பு செய்யக்கூடியவன். நபிமார்கள் தான் தப்பு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம், நாம் அநியாயம் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்திருக்கிறேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சிட்டேன். தப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், தப்பை நியாயப்படுத்தவில்லை, காரணங்களை சொல்லவில்லை, சூழலை சொல்லவில்லை, தப்பென்று சொன்னார்கள், தவறென்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். கனிமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உஹது யுத்தத்தில் சவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சவாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, உஹது யுத்தத்தில் நபி அவர்கள் அணிகளை, வரிசைகளை நேராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள், சப்புகளை சீராக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சவாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவருடைய நெஞ்சு முன்னால் இருக்கிறது, சப்பில் வரிசையாக நிற்காமல் சற்று முன்னால் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியினால், கோபத்தில் அல்ல, அன்பாக அந்த சஹாபியுடைய வயிற்றிலே அப்படி அந்த ஈட்டியினால் சாதாரணமான முறையிலே கொஞ்சம் கிள்ளுகிறார்கள், அதை ஈட்டியினால் அடிக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி என்ன சொன்னாரு? நபி அவங்க மெதுவா தட்டினாங்க, ஈட்டியால அடிக்கல, மெதுவா தட்டினாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க குத்தின குத்தால எனக்கு வருத்தம் ஏற்பட்டுச்சு. நபி அவங்க சொல்லல, இது யுத்தகாலம் அப்படித்தான், இதெல்லாம் நீ பார்க்கப்படாது, அதெல்லாம் அப்படித்தான், எடுக்க கூட படத்தான் செய்யும் சொல்லல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலங்கியை கலட்டி சொன்னார்கள், நான் குத்தியதை போன்று என்னுடைய வயிற்றில் நீயும் குத்த வேண்டும். தப்ப தவற செஞ்சுட்டு, தெரியாம பட்டுட்டு, மனிதன் அடிப்படையில் நியாயப்படுத்தல் சொல்ல, நான் படை தளபதி, இதெல்லாம் பெருசுபடுத்துவானா சொல்லல. முதுகை கலட்டி கொடுத்தார்கள், வயிற்றை காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குத்தியதை போன்று, நான் குத்தியதினால் உனக்கு வலி ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வயிற்றில் நீ குத்த வேண்டும் என்று சாதாரண ஒரு சஹாபிக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்த தப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தப்பை செய்துட்டு நியாயப்படுத்தக்கூடாது, இது அல்லாஹ் விரும்பாத ஒன்று. தப்பு செய்தால், தப்பாக இருந்தால், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அடியார்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதற்கான தௌபாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க, நீதமான ஆட்சியாளர். ஒரு தடவை மிம்பர்ல பயான் செய்யறாங்க, பெண்களும் அந்த பயான்ல இருக்கிறாங்க. என்ன பயான் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எங்கட காலத்தில் அரபியர்கள் இந்த பெண்களோட மகர், பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டிய மகரை பெண்கள் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க, மகரை அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க. என்னோட வாலிபர்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம், மகர் கூட, நான் மகரை குறைக்க போறேன், லிமிட் பண்ண போறேன், இந்த அளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அளவுதான் மகர் கொடுக்கணும், அதை விட அதிகமாக கொடுத்தா அதை நாங்க பைத்துல் மால்ல சேர்ப்போம். நபி உமர் ரலியல்லாஹு பயானம் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. பயானம் முடிச்சிட்டு வரும்போது ஒரு பொம்பளை வந்து கேட்கிற, ஒரு பொம்பளை, ஒரு பெண் வந்து கேட்கிறா, கலீஃபா அமீருல் முஃமினீன், நாங்க உங்களோட பேச்சை கேட்கிறதா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்றத கேட்கிறதா? ஜனாதிபதி இடத்துல, அரசர் இடத்துல ஒரு சாதாரண பொம்பளை வந்து கேட்கிறா, உங்களோட பேச்சை கேட்கிறதா, குர்ஆன் சொல்றத கேட்கிறதா? உமர் கேட்டாங்க, என்ன விஷயம்? நீங்க சொன்னீங்க உமர், நீங்க மகர் தொகையை நிர்ணயிக்கிறீங்க,
ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, மஹர் தொகை அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் நிர்ணயிக்க இல்ல. பெண்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட வேண்டும், பெண் விரும்பக்கூடியதை கொடுக்க வேண்டும். கின்தாரா, மூளை கணக்காக நீங்க நகைகளையும் காசுகளையும் கொடுத்தாலும் நீங்கள் உடலுறவு கொண்டதற்கு பின்னால் அதை எடுக்கக்கூடாது. எனவே அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் மகர் தொகையை நிர்ணயிக்கல, நீங்க நிர்ணயிக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, நாங்க சூழலை வச்சு நிலைமையை வச்சுதான் இதை மாத்திரம், நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ, நீ சொல்றதுக்கு நீ யாரு, நான் கலீஃபா, நான் முஃப்தி, நான் சொல்லல. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உடனே மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, நான் முதலாவது சொன்னது தப்பு, தவறு, என்ற தவறை ஏற்றுக்கொள்றேன், தப்பை ஏற்றுக்கொள்றேன், நீங்க விரும்பிய பிரகாரம் மகர கொடுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. குல்லு அஹதின் அஃகஹு மின் உஹத் மின் உமர், உமரை விட மதீனாவில் வாழக்கூடிய எல்லோரும் மார்க்க அறிவு உள்ளவர்கள் என்று தன்னை அவர்கள் தாழ்த்தி அந்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், தப்பு செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், தவறுகள் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், சில போது பாவங்கள் செய்யக்கூடியவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் செய்யக்கூடிய பாவங்களை தொடராக ஒரு மனிதன் செய்யக்கூடாது, அந்த பாவங்களை விட்டும் விடைபெற வேண்டும் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. இரண்டாவது, செய்யக்கூடிய தவறுகளை ஒரு அடியான் நியாயப்படுத்தக்கூடாது. செய்யக்கூடிய தவறுகளை, அது தப்பாக இருந்தால் அதை உள்ளத்தால் ஏற்று அதற்கான தீர்வை பெற வேண்டும். செய்யும் தப்புக்களை, தவறுகளை நியாயப்படுத்துவதை குர்ஆன் இழிவாக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அது எங்களுடைய மனைவிமார்களோடு வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கைகளாக இருக்கலாம், சமூகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம். மனிதன் என்ற அடிப்படையில் தப்புக்கள் செய்திருப்போம், தவறுகள் செய்திருப்போம். செய்யக்கூடிய தவறுகளை உள்ளத்தால் ஏற்று, நான் செய்தது தப்புத்தான், தவறுதான் என்று உள்ளத்தால் ஏற்று அதற்கான தீர்வுகளை பெற்று உண்மையான குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக வாழ்வோமாக. வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.